கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவாதி தேவனுடைய அளவற்ற இரக்கத்தினாலும் கிருபையினாலையும் இதுவரையிலும் பாதுகாத்து பலப்படுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அடியானையும் இந்த பெரிய இடத்துல கொண்டு பேச வைத்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுது நாம் இந்த வேதத்திலிருந்து சில கருத்துக்களை பார்க்க போகிறோம். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கின்ற போது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் ஒன்றில் ஒன்று நிலைத்திருக்கிறது, ஆனால் அன்பு விசேஷித்தது என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. அது அன்பு என்று சொன்ன விசுவாசம் இருந்தால்தான் நம்பிக்கை வர முடியும், நம்பிக்கை இருந்தால்தான் அன்பு வர முடியும். இந்த அன்பு மனுஷனுக்குள்ளே ஒரு பெரிதென்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை சோதரித்து மயப்படுத்துகிறேன். இந்த அன்பு யாரிடத்தில் இருக்க வேண்டும், யாரிடத்தெல்லாம் இருக்கிறது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். இந்த அன்பினால் என்ன நன்மை இருக்கிறது என்று சொல்லி பார்ப்போம் என்றால், 1 பேதுரு 4 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற போது அது எல்லா பாவங்களையும் அது மன்னிக்கும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது. ஒருவரில் ஒருவர், அதாவது ஊக்கமான அன்பு உள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடி போடும் என்று சொல்லி எழுதியிருக்கிறது. அன்பினால் மனிதனுக்கு உண்டாகிற நன்மை என்ன, அதனுடைய மேன்மை என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது, இந்த அன்பினால மனிதனுக்கு சாபங்கள் பாவங்கள் எல்லாம் தீர்ந்து போகிறது, பம்புனால எல்லாவித வினைகள் கேடுகள் உருவாகிறது என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன. இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை, அன்பு இந்த மூன்றும் ஒன்றில் ஒன்றாக நிலைத்து இருக்கிறது. அன்பு விசேஷமானது, அன்பு பெரிது. அன்பினால் என்ன விளைவு உண்டாகிறது என்று சொன்னால், எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. அன்பு மனிதனுடைய பாவங்களை மூடும், மன்னிக்கும். பம்பு மனிதனுக்குள்ள பாவம் சாபம் என்ற போராட்டத்தோடு கூடிய நரகம் உண்டாகும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றது. இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் ஒருவரிடத்திலும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பு மேலானது. ஆனால் அன்பிலே விசேஷித்த அன்பு என்னவென்று சொன்னால், ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, அன்பு கூர்ந்த பெரியவர்களுக்காக, மனிதர்களுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அது யார் என்று சொல்லி பார்த்தால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 5வது அதிகாரம் 7-8 வசனம் சொல்லுகிறது, நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பது அரிது. நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தபடினால் நம்மேல் வைத்த தமது அன்பை அவர் இந்த உலகத்தில் விளங்க செய்தார் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் ஒரு நீதிமானுக்கு ஒரு ஆபத்து என்றால் அவனுக்காக சிலர் மரிக்கவும் துணிவார்கள். ஒரு நல்லவனுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் எல்லாரும் அந்த நல்லவனுக்காக மரிக்க துணிவார்கள். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக இந்த பூமியிலே மரித்தபடினால் நம்மேல் வைத்த தமது அன்பை இந்த உலகத்தில் விளங்க செய்திருக்கிறார். ஆகவே பார்க்கின்ற போது ஒரு மனுஷன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றன. அப்போ அன்பு திரளான பாவங்களையே மூடும் என்று சொன்னால், இப்பொழுது நம்பிக்கை, விசுவாசம், அன்பு இந்த மூன்றும் ஒன்றில் ஒன்று நிலைத்திருக்கிறது. ஆனால் அன்பு விசேஷமானது. அன்பு ஒருவரில் ஒருவர் அன்பு காட்டுகின்ற போது நமக்குள்ள திரளான பாவங்கள் மூடப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. வம்புகள் பெருகுகிற போது மனிதனுக்குள்ள அதை வம்புனால வீம்புகள் பிரச்சனைகள் உண்டாகி அவனை நாளுக்கு நாள் சாபத்துக்குள்ளாக, சாப தண்டனைக்குள்ளாக மாற்றும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் கூறுகின்றது. ஆனால் பிதாவாகிய தேவன் என்ன அன்பு கூர்ந்தார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, நல்லவனுக்காக சிலர் மரிப்பார்கள், நீதிமானுக்காக ஒருவேளை மரிப்பது அரிது. நாம் பாவியாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்திருக்கிறார். அதாவது பாவிகளுக்காக யாருமே மரிக்க மாட்டார்கள். பாவிக்கு ஒரு ஆபத்து வந்தால் ஒளிஞ்சான், இதோடு செத்தான் என்று சொல்லி புகழ்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து நாம் பாவிகளாக இருக்கும்போது கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தபடினால் தம்முடைய அன்பை இந்த உலகத்தில் விளங்க செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 3 அதிகாரம் 16வது வசனத்தை நாம் பார்க்கின்ற போது, பிதாவாகிய தேவன் என்ன செய்திருக்கிறார் என்றால், தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் கூறுகின்றன. அதாவது இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன்
மனிதனை அவருடைய சாயலில் படைத்து அவன் பாவம் செய்தவனினால் அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து மறுபடியும் அவன் நித்திய ஜீவன் அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக இந்த பூமியிலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் பிதாவாகிய தேவன் மனிதன் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் அவருடைய தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை பலியாக ஒப்பு கொடுத்திருக்கின்றார். இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த தமது அன்பின் நிமித்தமாக நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான், நீதிமானுக்காக ஒருவேளை ஒருவன் மரிப்பது அரிது. நாம் பாவியாக இருக்கின்ற போது இயேசு கிறிஸ்து நமக்காக சுமார் 2000 வருடத்திற்கு முன்னதாக, நாம் இந்த பூமியிலே வருவதற்கு முன்னதாக, அல்லது நம்ம தாயின் கற்பத்திலே நம் முன்பு தாயின் கற்பத்திலே உருவாகும் முன்னமே நமக்காக இப்படி அன்பு கூர்ந்திருக்கிறார். நாம் யார் என்று அவருக்கு தெரியாத காலத்தில், அவர் யார் என்று சொல்லி மனுக்குலங்களுக்கு தெரியாத காலத்திலே, பாவத்தில் பிறந்து சாபத்தில் தண்டனைக்கு நரகத்துக்கு எதுவாய் சென்று கொண்டிருக்கின்ற மனுஷர்களுக்காக இயேசு கிறிஸ்து இப்படி தம்மையே பலியாக கொடுத்திருக்கின்றார். ஆகவேதான் சொல்லியிருக்கின்றது, அதாவது ஒருவன் தன் சிநேகிதனுக்காக, அதாவது ஜீவனை கொடுப்பதிலும் மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லை. நம்மளை சிநேகிக்கும்படியாக நம்மள அன்பு கூர்ந்தது ஒன்று என்னவென்றால், அவர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கின்றார். இதைவிட ஒரு மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி இந்த வேதங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு சிகரெட் வாங்கி கொடுத்தால், அல்லது ஒரு நேரம் ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்தால், அவன் அப்பா அவர் என்ன அன்பு செய்தார், எவ்வளவு என் மேல நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்று சொல்லி மனிதன் புகழ்வார்கள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்த பாவத்திற்காக, நாம் செய்த அக்கிரமத்திற்காக, நாம் செய்த மீறுதலுக்காக அவர் சிலுவையில் மரித்திருந்த போதிலும், ஜீவனை கொடுத்திருந்த போதிலும் அவர் மேல் அன்பு கூறுகிற மனிதர்கள் சிலர்தான் என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் 5வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருவாய் இருக்கையில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் அவருடைய மரணத்தில் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய நீதினால் நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்லி இந்த வேதத்தில் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதலுக்காக அவரையே பலியாக ஒப்புடுத்திருக்கின்றார். இனி அவருடைய மரணத்தில் நாம் பிதாவோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொன்னால் அவருடைய நீதியில ரட்சிக்கப்படுவோம் என்று எழுதியிருக்கிறது. அல்லது ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டு போய்விட முடியும் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்கின்றது. ஏனென்று சொன்னால் மனிதன் கெட்டு போவது தேவனுக்கு சித்தமில்லாதபடியினால் பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக, பாவியாகி நமக்காக, எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பதற்காக அவர் இப்பொழுது சிலுவை மரத்தில் அவர் பலியாக ஒப்பு கொடுத்த போதிலும் ஒருவரும் அவர் மேல் அன்பு கூற முடியாத ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். ஆகவேதான் நாம் இப்பொழுது அவருடைய மரணத்தில் பிதாவாகிய தேவனிடத்தில் நாம் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் அவருடைய மரணத்தில் நாம் ஒப்புரவாகப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். அவர் ஏனென்று சொன்னால், ஒரு நம்முடைய சொந்தக்கார வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு துஷ்டி நடக்கும் என்று சொன்னால் நாம் அந்த இடத்துக்கு போகாமல் நம்ம நழுகி வழுகி தூர போயிட்டோம் என்று சொன்னால் அது தலைமுறையாக எல்லாரும் செத்த வீட்டுக்கு கூட வரல. அப்படி சொல்லுகிறது போல பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய இயேசுவை நமக்காக சிலுவை மரத்திலே பலியாக ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்த போதிலும் நாம் அவருடைய நீதினாலே அல்லது அவர் நமக்காக மரித்த உண்மைக்கு நாம் அவருடைய தேவனிடத்தில் போய் ஒப்பராக முடியாது இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இப்படி அன்பு கூறுவோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, அவர் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் அவருக்குள்ள நாம் வாழுகின்ற போது வருகிற சகலமும் நன்மைக்கு எதுவா இருக்கும். என்ன வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, நாம் மெய்யாகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு அவரிடத்தில் அன்பு கூறுகிறது உண்மை என்று சொன்னால் வருகிற அனைத்து அது நன்மையாக முடியும், மாறும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்கிறபடினால் நான் நன்றியோடு கர்த்தரை சோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 15வது வார்த்தை சொல்லுகிறது, இந்த உலகத்திலும்
உலகத்தில் உள்ளவைகளிலும் நீங்கள் அன்பு கூறாதிருங்கள், அப்படி இருந்தால் உங்களிடத்தில் பிதாவுடைய அன்பு கிடையாது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகத்தில் அப்படி என்று சொன்னால் எல்லா பாவங்களுக்கும் அசிசியான வாழ்க்கைகளுக்கு குடித்து வெறித்து பயங்கரமான பொல்லாத கெட்ட வழியில் செல்லுகின்ற அது இந்த உலகம் என்று சொல்கிறது. இந்த உலகத்தின் மேல நீங்க அன்பு கூர்ந்தீர்கள் என்றால் பிதாவிடத்தில் உங்களுக்கு அன்பே கிடையாது. பரலோகம் யாருமே போக முடியாது. எப்படி எந்த ரெக்கமெண்ட் பண்ணியும் போக முடியாது, லஞ்சம் கொடுத்தும் போக முடியாது. ஆகவே நாம் ஆண்டவருடைய இடத்துக்கு பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் மெய்யாகவே எனக்காக மரித்திருக்கிறார். நான் பாவிதான், என்னை எந்த ஒரு மனிதனும் கையில் எடுக்க முடியாது, பெற்ற தாய் தகப்பன் கூட நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பாவியாகி எனக்காக இயேசு மரித்தார் என்று சொல்லி நமக்குள்ளே நாமே ஒரு திட்டத்தை போட்டு அவருக்குள்ளே அடிபணிவோம் என்று சொன்னால் அந்த பிதாவாகிய தேவன் நம்ம அன்பு கூறுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு கூட நம்ம ஒப்புரவாகுகிறோம். இதுவரையிலும் செய்த தப்பு பாவம் எல்லா துஷ்டத்தனங்களையும் பிதாவாகிய தேவன் மன்னிக்கிறார். இப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய குமாரனாகிய இயேசுவை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். மார்க் எழுதிய சுவிசேஷம் 12வது அதிகாரம் 44வது வசனத்தை பார்க்கின்ற போது இந்த உலகத்தில் எல்லாரும் காணிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆனால் அதாவது ஒரு விதவை ஒரு தனக்கு இருந்த அனைத்தையும் அவருக்கு ஆண்டவருக்காக காணிக்கப்பட்டு இருக்கிறார். ஏனென்று சொன்னால் அவர் ஒரு விதவை, அவர் யாருமே இல்லை. ஆனால் அவரிடத்துல ஒரு துட்டுக்கு சரியான ஒரு 2 காசு இருந்ததாக பார்க்கிறோம். அவர் தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை, புருஷனும் இல்லை, பிள்ளைகளும் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அனாதையான ஒரு விதவை இடத்துல 2 காசு இருந்திருக்கிறது. அவள் ஆண்டவர் மேல அன்பு கூர்ந்தபடினால் இருந்த அனைத்து அந்த 2 காசையும் போட்டு விட்டாள். 2 காசு என்று சொன்னால் அந்த காலத்தில் ஒரு துட்டு 2 காசு, இப்படி 3 துட்டு சேர்ந்த 1 அணா, 16 அணா சேர்ந்தால் 1 ரூபாய். அந்த காலத்தில் 96 காசு தான் சேர்ந்து அந்த காலத்தில் 1 ரூபாய் இருந்தது. இந்த ஒரு துட்டு அந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னாக ஒரு துட்டு என்று சொன்னால் 2 காசு. இந்த 2 காசு அவரிடத்தில் இருந்த அனைத்தையும் ஆண்டவருக்காக போட்டு விட்டாள். அவள் வைத்திருந்த அன்பு தேவனுக்கு அது தென்பட்டபடினால் எல்லாரை விட எனக்கு அதிகமாக காணிக்கப்பட்டார் என்று சொல்லி அந்த விதவை குறித்து கூட்டத்தில் இயேசுநாதர் புகழ்ந்தார். இதை கேட்ட பேதுரு சொன்னார், என்ன ஆண்டவரே, எல்லாரும் ஏராளமான காணிக்கை போட்டார்கள், இந்த விதவையை 2 காசு தான் போட்டிருந்தால் இதை புகழ வேண்டியதுக்கு என்னன்னு கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து அவர் நாளை மறுநாளைக்கெல்லாம் சேர்த்து சேகரித்து வைத்துவிட்டு அவங்க கொஞ்சமோல கொண்டு போட்டார்கள். இந்த விதவையை தனக்கு இருந்த அனைத்தையும் போட்டு விட்டார். அப்போ அப்படி என்று சொன்னால் இந்த விதவைக்கு அந்த தேவனுடைய பேரில் இருந்த ஒரு அன்பு அது எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் விசாரிக்கின்ற போது மிகுந்த அன்பு வைத்திருக்கிறாள். அவளுக்காக நாளைக்கோ நாளை மறுநாளுக்கோ என்று வருகிற காலத்திலே எது வந்தாலும் அவளுக்கு கவலை இல்லாதபடி தேவன் மேல ஒரு அன்பு கூர்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அன்பு தேவனிடத்தில் கூறுவோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகின்றது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 23வது வார்த்தை சொல்லுகிறது, என்னில் அன்பு கூர்ந்து என் கட்டளையை எவன் கை கொள்கிறானோ அவனிடத்தில் என் தேவன் அவனை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளையை கை கொள்வான் என்று சொன்னால் அவனை 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறாத மக்களும் பொய் சொன்ன தப்பு, களவு செய்த தப்பு, கொள்ளையடித்த தப்பு, கொலை செய்த தப்பு என்று சொல்லி தன் உணர்விலே நல்ல முறையில் வாழுகிறார்கள். அவரை குறித்து இந்த வேத வாக்கியங்கள் சொல்லவில்லை. ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கட்டளையை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஒருவன் என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் வசனத்தை கை கொள்வான் என்று சொன்னால் அவனை என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் வந்து வாசம் பண்ணுவோம் என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறது அதாவது இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களை விட எல்லா அதாவது படிப்போ பணமோ மெத்தையோ மேதையோ அதாவது எதை குறித்தும் அதாவது புகழ்வதற்கு அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த வேத வாக்கியங்களை படிக்க வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் நம்மிடத்தில் வருவார் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த உலக புலவர் ஒரு புலவர் சொல்லியிருக்கின்றார், 50,000 யோசனை தூரத்திற்கு அப்பால் இருக்கின்ற அதாவது சூரியனை கண்டு தண்ணீரில் கிடக்கின்ற தாமரைப்பு அப்படியே முகமலர்ச்சி அடைந்ததாம்.
30,000 யோசனை தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற அதாவது சந்திரனை கண்டு செவ்வரளி பூக்கள் அப்படியே முகமலர்ச்சி அடைந்ததாம். அதே 10,000 யோசனை தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற மேகத்தை கண்டு மயில் நடனமாடினது என்று சொல்லி ஒரு புலவர் எழுதியிருக்கின்றதை பார்க்கின்றோம். இப்படி அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருந்தாலும் ஒருவரை விட்டு ஒருவருடைய அன்பு ஒருவரை விட்டு அகலாது என்று சொல்லி ஒரு புலவர் எழுதியிருக்கின்றார் என்று சொல்லி பார்க்கிறோம். கடவுள் எவ்வளவோ தூரத்தில் இருந்தாலும் அவர் மனிதனை அவருடைய சாயலில் படைத்து அவனுக்காக தன்னுடைய குமாரனையை பலி கொடுத்து அன்பு கூர்ந்திருக்கின்றபடியினால் ஆண்டவர் நம்ம மனிதர் மேல் வைத்த ஒரு அன்பாக இருக்கிறது. அந்த கடவுளுடைய அன்பு மனுஷனுக்கு வேண்டும், மனிதனுடைய ஐக்கியம் கடவுளோடு இருக்க வேண்டும். அப்படி என்று சொன்னால் அந்த பரலோகத்துக்கு அந்த பிதாவோடு கூட மனிதன் சென்று விடலாம் என்று சொல்லி இந்த வேத வாக்கியங்கள் சொல்கிறது. 50,000 யோசனை நம்ம எவ்வளவு அதாவது போயிருக்கிறோமோ அந்த இடம் வரையில தான் நம்ம யோசிக்க முடியும். அப்படி 50,000 யோசனை தூரத்துக்கு அப்பால் இருக்கிற சூரியனுடைய உஷ்ணத்தினால தண்ணீரில் கிடக்கின்ற தாமரை பூவானது அப்படி விரிய முடியாத அளவுக்கு இரும்பு மாதிரி இருக்கின்ற பூவு அப்படியே சூரியனுடைய ஒளியை கண்டவுடனே அந்த பூ அப்படியே சூடு ஏறி விரிந்து விடுகிறதாம், மலர்ந்து விடுகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது வெயிலில் வெட்டாவளியில் கிடக்கின்ற அரளிப்பூக்கள் இப்பொழுது அதாவது வெயில் வெப்பத்தினால அது விரிஞ்சி மலராக முடியாது இருக்கின்ற போது இரவிலே சந்திரனுடைய குளிமையினால அந்த செவ்வரி பூக்கள் அப்படியே மலர்ந்து இந்த உலகத்திலே விரிகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறார்கள். இன்னும் பார்ப்போம் என்றால் 10,000 யோசனை தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற மேகத்தை கண்டவுடனே பூமியில கிடக்கிற மயில்கள் அப்படியே ரெக்கையை விரித்து அங்கே இங்கேயும் சொல்லி அது நடனம் ஆடுகிறதாம். இப்படியே மனுஷனுக்கும் தேவனுக்கும் ஒரு அன்பு இருக்கிறது. இதை காண வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறதுக்காக நான் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். பிதா இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த ஒரு அன்பு என்ன அப்படி என்று சொன்னால், இந்த உலகத்தில் நல்லவனுக்காக சிலர் போராடுவார்கள், நீதிமானுக்காக போராடுவார்கள். ஆனால் அப்படி அல்ல, அவர் பாவிக்காக நமக்காக யாருமே ஒன்றுக்கு உதவாது என்று புறக்கணிக்கப்பட்ட நமக்காக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவனை கொடுப்பதிலும் ஒரு மேலான அன்பு இந்த உலகத்தில் இல்லவே இல்லை என்று சொல்லி இந்த வேதம் சொல்லுகிறது. நம்முடைய உணர்வு அதை நம்ப வேண்டிய அளவுக்கு இருக்கிறபடினால் சோத்திரம் செலுத்துகிறேன். பிதாவாகிய தேவன் அவருடைய குமாரனாய் இயேசுவை யார் விசுவாசித்தாலும் சரி, எப்படிப்பட்ட ஒன்றுக்கு உதவாதவர்கள் அதை விசுவாசித்தாலும் சரி, அவர் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி அவர் பிதாவாகி தேவன் நம்மேல் அன்பு கூர்ந்திருக்கிறார். அப்படியே உஷ்ணம் இந்த உலகத்துக்கு சூடா இருந்தாலும் தண்ணீரில் கிடக்கிற தாமரைப்பு அந்த சூடில் 9 மணி வரை தண்ணீரில் கிடக்கிற பூ குளிமையினால் இரும்பு மாதிரி இருக்கிறது. அந்த சூரியனுடைய வெப்பை படுகின்ற போது 10 மணிக்கு பிறகு அந்த பூ அப்படியே சூரிய வெப்பத்தில் சூட்டில் அது உடைந்து விரிகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. பகலில் உஷ்ணத்தில் கிடக்கிற அரளி இப்பொழுது அரளிப்பூவானது சந்திரனுடைய குளிமையை கண்டு அந்த மொட்டு அப்படியே உடைந்து விரிகிறது என்று சொல்லி எழுதியிருக்கிறது. இப்பொழுது 10,000 யோசனை தூரத்துக்கு அப்பால் இருக்கின்ற மேகத்தை கண்டு இந்த பூமியில் இருக்கின்ற அதாவது மயில்கள் அப்படியே ரெக்கையை தாத்துக்கிட்டு கிருன்னு அப்படி நடனம் ஆடுகிறதாம். இப்படி போல அன்பு உள்ளம் கொண்டவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு அப்பால் இருந்தாலும் ஒருவர் மேல் ஒருவரிடத்தில் இருக்கின்ற அன்பு ஒரு நாளும் ஒருவரை விட்டு அகலாது. இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி நாம் அறிந்தோம் என்று சொன்னால் அவருடைய அன்பு, நம்முடைய அன்பு அவரை விட்டு ஒரு நாள் அகலாது. இந்த இயேசு பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் ஒரு நாள் அவரை விட்டு அகலாது. இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அன்பு கூறக்கூடாது. ஒரு மனுஷன் அழகாக இருக்கிற மனிதன் குடித்து வெறித்து அதில் சிக்கி கொண்ட போது அவனால் விட முடியவில்லை. இது அன்பா இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச கால கேடா என்று தெரிய முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்படி இந்த உலகத்தில் உள்ளவைகளில் நாம் அன்பு கூர்ந்து அதாவது சத்துருடைய கரத்துக்குள்ள நரக தண்டனைக்கு சிக்கி கொண்டோம் என்று சொன்னால் நம்மளை இயேசுநாதர் தான் விடுதலையாக்க முடியும். ஆனால் அவரிடத்தில் நம்ம அன்பு கொள்ள வேண்டும் என்பதாக இந்த வேத வாக்கியங்கள் சொல்லுகிறதுக்காக நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.